ஆண்டவரில் மிகவும் பிரியமான பங்கு தந்தை அருள்பணி பிச்சைமுத்து அவர்களே, அருள்பணி மெல்கிசதேக் அடிகளார் அவர்களே, அருள்பணி அருள் புஷ்பம் அடிகளார் அவர்களே, இந்த மாபெரும் பள்ளிகளை உருவாக்கி திறமையாக வழிநடத்துகின்ற எங்கள் அன்பான தந்தை திருவாளர் லூர்துசாமி அவர்களே, அவரோடு உடன் உழைக்கின்ற நண்பர்களே, இந்த பள்ளிகளின் மாண்பமை ஆசிரிய பெருமக்களே, மிக முக்கியமாக 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் இன்றைக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் பணியாளராக 35 ஆண்டுகள் இருந்த நான் கடந்த 5 ஆண்டுகளாக சேலம் ஆயராக இருக்கிறேன். புதுவையை மறக்க முடியாது. அதிலும் முக்கியமாக எங்கள் அன்பார்ந்த லூர்துசாமி அவர்களை அவர்களுடைய தொலைக்காட்சிக்காக, இந்த மாபெரும் பள்ளிகளுக்காக, அவர் செய்கின்ற அன்பு பணிகளுக்காக மறக்க முடியாது. நன்றியோடு இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஜெயிப்பதில், ஆசிரியர்களுக்கு உற்சாகம் அளிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கின்றேன். ஒரு பக்கம் 2025ஆம் ஆண்டு இன்னும் 2 நாளிலே நிறைவு பெறுகிறது. இன்னொரு பக்கம் இந்த கல்வி ஆண்டின் இறுதியிலே நீங்கள் தேர்வு எழுதி இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறீர்கள். இறைவனுக்கு நன்றி. இறைவனுடைய இரக்கம், வல்லமை அன்பார்ந்த மாணவ மாணவிகளே உங்களுக்கு வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி, இயேசுசாமி பிறந்து 40 நாள் கழித்து அவர் எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. யூதர்களின் மரபுப்படி 40 நாள் தாய் தீட்டு அழுக்காயிருந்ததாக கோயிலுக்கு அவர்கள் தூய்மை பெற வேண்டும், தலைச்சன் பிள்ளையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்படித்தான் வந்தார்கள். அதில் என்னன்னா, மீண்டும் மீண்டும் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டப்படி எல்லாவற்றையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். சட்டப்படி கோயிலுக்கு வந்தார்கள், சட்டப்படி காணிக்கை ஒப்பு கொடுத்தார்கள், எல்லாம் சட்டப்படி. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ரூல் ரெகுலேஷன்லாம் பிடிக்கிறதில்ல. சூசேப்பரும் மாதாவும் எல்லா ரூல்ஸ் பிரகாரம் ஒழுங்காக இருந்தாங்க. எனக்கு தெரியும், அமலர் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் சட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று. ஒரு பக்கம் இறைவனுடைய சட்டம், இன்னொரு பக்கம் நாட்டு சட்டம், இன்னொரு பக்கம் நம்முடைய நிறுவனத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற சட்டம், எல்லாவற்றையும் ஒழுங்காக பின்பற்றினால்தான் நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகள். இதை மறந்து விடாதீர்கள். டிராஃபிக் ரூலாக இருந்தாலும் சரி, எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, நாம் அவற்றை பின்பற்ற வேண்டும். சட்டத்தின் வழியாக ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களிலே அநியாயமான சட்டங்கள் இருந்தால் ஒன்று சேர்ந்து போராடி அவற்றை மாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் நியாயமான சட்டங்கள் அத்தனையையும் நாம் பின்பற்ற வேண்டும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, கீப் த ரூல் அண்ட் த ரூல் வில் கீப் யூ. வாட் இஸ் லா நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்.
இட் இஸ் an ordinance of reason. நியாயமான ஒரு கட்டளை. நியாயம் என்று சொல்லும்போது something is just, useful, possible, நேர்மையானது, அதே சமயத்தில் பயனுள்ளது, அதே சமயத்தில் சாத்தியமானது. முடியாத சட்டங்களை யாரும் போடுவதில்லை, ஏற்றக்கூடாது. இதை மனத்தில் வைத்துக் கொள்ளுமாறு முதலாக அன்பார்ந்த குழந்தைகளே, ஆசிரியர்களே கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பின்பற்றினால்தான் மற்றவர்களும் பின்பற்றுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இரண்டாவது, வழக்கமாக அந்த தலைச்சன் பிள்ளையை கொடுக்கும்போது பணக்காரங்களாக இருந்தால் ஒரு ஆடை பலி கொடுப்பாங்களாம். ஆனால் மரியாவும் சூசேப்பரும் ஏழையாக இருந்ததுனால புறா தான் கொடுக்க முடிஞ்சுதான். பாருங்கள் அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய நிறுவனர் திருவாளர் லூசாமி போன வருஷம் நான் அப்பா கொஞ்சம் எங்கள் ஏழை ஜனங்களுக்கு புடவெல்லாம் கொடுக்கணும், சாரீஸ் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புனேன். உடனே அவர் அன்னைக்கே அந்த கடையில் சொல்லி நேராக கொண்டு போய் நம்ம பிஷப்கிட்ட சேலத்தில் கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புனார். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இந்த வருஷம் திடீர்னு பார்த்தா அவரே வந்திருந்தார். போன வருஷம் நீங்கள் கேட்டீங்க, அந்த ஏழைகளை இந்த வருஷமும் எங்கள் தலைவர் மறக்கலை, அனுப்புனாருன்னு சொன்னார். எனக்கு உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாருங்க, கிறிஸ்துமஸ் ஏழைகளின் விழா. மாண்டடை குடிலில் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டவர், இடமில்லாதவர், அந்த இடம்தான் கிடைத்து அங்கே பிறந்தார். எனக்கு என்ன தெரியுமா, நிறைய மார்க் வாங்குறீங்க, நல்ல ரிசல்ட்டு. இத்தோட சேர்ந்து நம்முடைய அமலவர்ப்பம் பள்ளியில் கற்றுக் கொடுக்கிறவர்கள், கற்பிக்கப்படுகிற மாணவ மாணவிகள் எல்லாரும் நல்ல இதயம் உள்ளவர்களாக என்னாலும் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், the heart of education is the education of the heart. கல்வியின் இதயம் என்ன? இதயத்தின் கல்விதான் கல்வியின் இதயம். வெறும் மூளை மட்டும் வளர்ந்தால் போதாது, அதை தாண்டி உங்கள் இதயம் வளர வேண்டும் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. மென்மையானவர்களாக, கனிவானவர்களாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக வேண்டும். வேறு பள்ளிக்கு, நிறுவனத்திற்கு, உயர்நிலை கல்விக்கு, பெரிய வேலைக்கு நல்ல மனசுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழைகள், அநாதைகள், ஆதரவற்றவர்கள், வயதான பெற்றோர்கள், அவர்கள் எல்லாருக்கும் அன்போடு நீங்கள் பணிபுரிய வேண்டும். அதற்காகத்தான் படிக்கிறோம். இதயம் உருவாக வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். மென்மையாக இருப்பேன், கனிவாக இருப்பேன் என்ற அன்பார்ந்த குழந்தைகளே, நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இயேசு சாமி துன்புறுவோரை கண்டபோதெல்லாம் மனம் உருகினார் என்று நற்செய்தி முழுவதுமாக வாசிக்கிறோம். யாருடைய வேதனையும் அவரை தொடாமல் இல்லை. என்னாலும் நாம் எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டும், துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு என்னால் ஆனதை செய்வேன் என்று ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாருங்கள், அந்த வயதான சிமையோனிடம் அவர் பாருங்க, அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் அவர் பக்தி நிறைந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் பரவாயில்லை, கடவுள் இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது.
பக்தி நிறைந்த குழந்தைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரினின். படிச்சுனையா பிரயோஜனம்? கடவுளுடைய பாதத்தை நீ தொழவில்லை என்றால் எந்த பிரயோசனமும் இல்லை. எல்லாம் சொந்த சக்தியால முடியும் நினைக்காத. ஒவ்வொரு நாளும் ஜெபி, கடவுளை தேடு, புனித வாசகங்களை கேள், வாசி. இல்லைன்னா படிச்சு வேஸ்ட்ன்னு திருவள்ளுவரே சொல்றார். என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது சாமி நம்ம எல்லாருக்கும் சொல்வது. ஆகையினால் இந்த வயசான மனிதர் பக்தி நிறைந்தவராம். பாருங்க, ரெண்டாவது வார்த்தை அவரை பத்தி சொல்லியிருக்கு, அவர் நீதிமான். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆசிரியர்களே, நீங்க எல்லாரும் நீதிமான், ஜஸ்ட் பர்சன், ஆனஸ்ட் பர்சன் என்று உங்களை பற்றி சொல்லும் விதத்திலே வாழ வேண்டும். நீதினா என்ன? கிவ் டு சீசர் வாட் பிலாங்ஸ் டு சீசர், கிவ் டு காட் வாட் பிலாங்ஸ் டு காட். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு, மனிதருக்குரியதை மனிதருக்கு. அப்படி வாழ வேண்டும். யாரும் அநியாயம் பண்றான்னு நம்மளை பற்றி சொல்லக்கூடாது. இன்னொன்று அவரை பற்றி சொல்லியிருக்கு, அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார், தூய ஆவியால் கோயிலுக்கு வந்தார் சொல்லியிருக்கு. கெட்ட புத்தி நம்ம யாருக்கும் வேண்டாம். ஆண்டவருடைய ஆவியால் தூண்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாம் நல்லது செய்ய வேண்டும். நம்முடைய நண்பர்கள் நல்ல புத்தி சொல்பவர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார்னு இருக்கு. வந்த பிறகு அவர் என்ன செய்தார்? குழந்தையை கைகளிலே ஏந்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் கடவுள் வாக்களித்திருந்தாராம், மீட்பரை காணுமுன் நீ சாக மாட்டாய் என்று. குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கொண்டு நன்றி கூறுகின்றார். அதுக்கு முன்னே சொல்லியிருக்கு, he knew how to wait. சில பிள்ளைங்களுக்கு காத்திருக்கவே தெரியாது. பார், எஸ்ஐயா 40:31 வாசிக்கிறோம், நீ காத்திருந்தால் நீ புதுப்பிக்கப்படுவாய், நீ காத்திருந்தால் நீ ஓடினாலும் நீ களைப்படைய மாட்டாய். களைப்படையாமல் இருக்க ஆண்டவர் வல்லமை கொடுப்பார். சில நேரங்களிலே ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும், ரிசல்ட்டுக்காக காத்திருக்க வேண்டும், நல்ல முடிவுக்காக காத்திருக்க வேண்டும். எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அவர் என்ன சொன்னார்? இனிமே நான் செத்துட்டா பரவாயில்ல, மீட்பரை கண்டுவிட்டேன் என்று சொன்னார். இவர் புற இனத்தாருக்கு ஒளியாக வந்திருக்கிறார் என்று. அன்பார்ந்த குழந்தைகளே, உங்களை பார்க்கும்போது உங்கள் பெற்றோருக்கு என் பிள்ளை நல்லா படிச்சிருச்சு, இது போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அது போதும், என் பிள்ளைய உண்மையாகவே கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி. அன்றைக்கு சிமையோன் இயேசு குழந்தையை கைகளில் தாங்கி அவரை பற்றி சொன்னது போல உங்களை பற்றி உங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லும் விதத்திலே நீங்கள் வாழ வேண்டும். மீண்டும் 2 திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கம் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். என் பிள்ளை உண்மையாகவே ஞானம் நிறைந்த பிள்ளை, நல்ல பிள்ளை என்று கேட்கும்போது பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட அந்த தாய் அதிகமாக மகிழ்ச்சி அடைவார்களாம். பாருங்க, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். ஒரு மகன், ஒரு மகள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற உதவி என்ன தெரியுமா? இந்த அருமையான மகனை, மகளை பெறுவதற்கு இவங்க அப்பா என்னதான் தாவம் செய்தாரோ தெரியலையே, இந்த நல்ல மனுஷனுக்கு இந்த பிள்ளை பிறந்துதா என்று சொல்லும் விதத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து பாராட்டப்பட வேண்டும்,
அப்படி படியுங்கள், ஒழுக்கமாக வாழுங்கள், மென்மையான இதயத்தோடு செயல்படுங்கள், சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். நேற்றுக்குள்ள சேலத்தில் நான் மக்களுக்கு சொன்னேன் ஒரு சிறுமியை பற்றி. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு 8 வயசு, இன்னைக்கு 12 வயசு 13 வயசு இருக்கும். பாக்தாதில் அன்னை தெரேசா சகோதரிகள் நடத்துகின்ற அநாதை இல்லத்திலே அந்த பெண்ணு, அந்த பொண்ணுக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. நம்ம என்ன செய்வோம்? 2 கையும் இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு நமக்கு. இருந்தாலும் நம்ம பல நேரங்களில் நல்லது செய்யலை. ஆனால் இந்த நோரான்ற அந்த பொண்ணு 2 கையும் இல்லாத 2 காலும் இல்லாத என்ன செய்தான் தெரியுமா? வாயில் ஸ்பூனை வச்சுக்கிட்டு சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுதான். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் சாதிக்க முடியாது என்று எதுவுமே கிடையாது. காலை கொடுத்திருக்கிறார், கையை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசிரியர் பெருமக்களை கொடுத்திருக்கிறார், அன்பான பெற்றோரை கொடுத்திருக்கிறார். நல்லது செய்ய கடைசி வரை நான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன், வாழ்வை கொடுப்பேன், நம்பிக்கையை கொடுப்பேன் என்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் அமலோற்பம் பள்ளிக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி. எங்கள் அன்பர் திருவாளர் லூர்துசாமி அவர்களுக்கும் அவரோடு உடனுழைக்கின்ற எல்லா உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்கள் காட்டுகின்ற பிரதி அன்பு. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு துணிந்து பயணம் செய்யுங்கள். Trust God, work hard, be compassionate, be grateful. நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முன்னேறுங்கள். நம் அன்பு தாய் லூர்து அன்னை, அமலோற்பு அன்னை உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.